மதீனாவுக்கு, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன ஹிஜ்ரத். நபி அவங்களாலே அந்த மண்ணில் ஈடு கொள்ள முடியல. அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்கப்பட்டாங்க, அந்த அளவுக்கு நோவினைகள் கொடுக்கப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எனக்கு தெரியும், ஒரு சொந்த மண்ணில் இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்ட நிலைமை அனுப்பப்பட்டுன்னு சொன்னா எந்த அளவுக்கு அவர்களுடைய வேதனைகளையும் சொல்றது எங்களுக்கு தெரியும். அதனால எங்களுடைய வாழ்க்கையில இதை நாங்கள் படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும். அந்த சஹாபாக்கள் ஏன் இந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க இந்த உலகத்துல வரக்கூடிய கஷ்டங்களை, இந்த உலகத்துல வரக்கூடிய இழப்புகளை மறுமையோட ஒப்பிட்டு பார்த்தாங்க. மறுமையில அல்லாஹ் தஆலா எனக்கு வச்சிக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தோட, அல்லாஹ் தஆலா அந்த உயர்தரமான சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணிச்சிக்கக்கூடிய அந்த விஷயங்களை சஹாபாக்கள் ஒப்பிட்டு பார்த்தாங்க. இந்த உலகத்துல வரக்கூடிய கஷ்டங்கள் எனக்கு ஒரு சின்ன கஷ்டம்தான், இந்த உலகத்துல வரக்கூடிய இழப்புகள் ஒரு சின்ன இழப்பு தான், அதை விட அல்லாஹ்விடத்துல எனக்கு கிடைக்கக்கூடியது மிக மேலானது என்பதை அந்த சஹாபாக்கள் விளங்கினாங்க. அதனால அவங்களுக்கு இந்த உலகத்துல எதையும் இழக்கிறது லேசாக இருந்துச்சு, அவர்களுடைய பணத்தை இழக்கிறது மிக லேசாக இருந்துச்சு, அவர்களுடைய குழந்தைகள் அனாதையாக்குறது லேசாக இருந்துச்சு, அவர்களுடைய உயிரை கொடுக்கிறது அவங்களுக்கு லேசாக இருந்துச்சு. இந்த தன்மை எங்கள்கிட்ட வரணும். இந்த உலகத்தை விட மறுமையை நான் நேசிக்கக்கூடியவனாக மாறும். சஹாபாக்களுடைய சம்பவத்திலிருந்து நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் உண்டு. என்னது? இந்த உலகத்தை விட நான் மறுமையை நேசிக்கக்கூடியவனாக ஆகும். இந்த உலகத்துல கட்டாயம் நாங்கள் சம்பாதிக்கணும், கட்டாயம் எங்களுடைய குடும்பங்களை பார்க்கணும். ஆனா இந்த உலகம்தான் வாழ்க்கையாக ஆகிடப்படாது. இந்த உலகத்தில் இருக்கிற காலத்துல என்னுடைய அந்த கொஞ்ச கால வாழ்க்கையில அந்த மறுமையை தயார் செய்யக்கூடியவனாக நான் ஆகிறோம். அதனால இந்த உலகத்துடைய பற்றை விட மறுமையுடைய பற்று எங்களுடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்கணும். அதே போல நாங்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்றதுக்கு எந்த அளவுக்கு நேரம் கொடுக்கக்கூடியவங்க ஆகிக்கிறோம். மார்க்கத்தை எந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியும், நாங்க சரியாக மார்க்கத்தை தெரிஞ்சவங்களாக இருந்தால் தான் அந்த கொள்கையில எங்களுக்கு உறுதியாக, அந்த கொள்கையில உறுதியாக இருந்தால் தான் அல்லாஹ் தஆலா எந்த சொர்க்கத்தை தராதாக அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிச்சிருக்கிறானோ அந்த சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு காரணமாக. என்னுடைய கடைசி நேரத்துல நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவனாக என்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய நிலைமை எப்ப வரும்? நான் என்னுடைய கொள்கையில உறுதியாக இருந்தால். என்னுடைய கொள்கையில நான் உறுதியாக இருக்கணும் என்றால் அதை பற்றி அறிவு எனக்கு தேவை. குர்ஆன் என்ன சொல்லுதோ, குர்ஆனை வைக்க வேண்டிய இடத்துல நான் குர்ஆனை வச்சிருக்கிறேன். குர்ஆன் வைக்க வேண்டிய இடத்துல அந்த சஹாபாக்கள் குர்ஆனை வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வைக்க வேண்டிய இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வச்சாங்க. அதுக்கு முன்னால தன்னுடைய குடும்பம் குறுக்கிட்டாலும் சரி, தன்னுடைய தந்தை குறுக்கிட்டாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகள் குறுக்கிட்டாலும் சரி, எதுக்கும் அந்த சஹாபாக்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நிகராக எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு வஸ்தியையும் அவர்கள் வைக்கல. ஏண்டா அந்த அளவுக்கு தியாகம் செஞ்சதுனாலதான், அதை சரியா விளங்கினதுனாலதான் சஹாபாக்களுக்கு தியாகம் செய்யறது லேசாக இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதிகமான சம்பவங்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில விஷயங்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா அவர்களுடைய ஒரு கருத்தாக இருந்துச்சு. சமத்து என்று சொல்லக்கூடிய ஹஜ், அது நபியுடைய அது ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயம் என்ற விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடியவங்க ஆகினாங்க. ஆனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த சமூக ஹஜ்ஜை செய்யக்கூடியவங்க ஆகிப்பாங்க. அப்போ ஒரு மனிதர் போய் கேட்கிறாரு, உங்களுடைய வாப்பா அவர் சமத்துவ ஹஜ்ஜ அவரை ஏற்றுக்கொள்றவர் இல்லையே, நீங்க இதை செய்வீங்களே என்று கேட்கப்பட்ட நேரத்துல என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய தந்தை ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆனா என்னுடைய தூதர் எனக்கு அல்லாஹ் யார வழிகாட்டியாக அனுப்பினானோ அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, இதுல நான் எதை எடுத்துக்கொள்ளும்? என்னுடைய தந்தை சொல்லலாம், ஆனால் அவரு நபியுடைய ஒரு தோழராகவும் இருக்கலாம், ஆனால் அவரு நபியாக முடியாது என்ற விஷயத்தை அந்த தோழர் சொல்றார். சரியான முறையில நபி அவர்களுடைய ஹதீஸ்களை விளங்கினாங்க சஹாபாக்கள், சரியான முறையில குர்ஆனை விளங்கினாங்க சஹாபாக்கள். இந்த விளக்கங்கள் எங்கள்கிட்ட வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இடத்துல எந்த ஒரு மனிதனை நாங்கள் வச்சிடக்கூடாது. நபியுடைய அந்த இடத்துல எந்த ஒரு மனிதனையும் வச்சு விடக்கூடாது. அதனால இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்றதுக்காக நாங்கள் அதிகமான நேர காலங்கள் ஒதுக்கணும். எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் இந்த குர்ஆன் எங்களிடத்தில் இருக்குது. குர்ஆனை ஒரு தடவை சரி நான் குர்ஆனுடைய தர்ஜுமாவோட பார்த்து முடிச்சுக்கிறேன் சொல்றதுல இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்?
ஏன் நேர் வழிக்கு காரணமாக்கக்கூடிய அந்த குர்ஆன் அல்லாஹ் இது உங்களோட கைடுன்னு சொல்லி அல்லாஹ் தந்த அந்த குர்ஆனை நாங்கள் முழுமையாக நாங்கள் எத்தனை பேர் பார்த்து எத்தனை பேர் என்னோட லாங்குவேஜ்ல தரப்படுத்திக்கிற அந்த குர்ஆன் அழகான முறையில தேவையான லாங்குவேஜ்களில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அதை பார்த்தவங்க நாங்கள் எத்தனை நாங்கள் இந்த அளவுக்கு தியாகம் செஞ்சுக்கிறோம் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி. இந்த மார்க்கத்துல அடிப்படையான ஒரு விஷயம் ஏண்ட வழிகாட்டி எனக்கு வழிகாட்டுறதுக்காக வந்த குர்ஆன் இது எனக்கு தெரியாதுண்டா, இது ஏண்ட லாங்குவேஜ்ல அதை நான் பார்க்கறதுக்கு தயார் இல்லைண்டா நான் எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சுக்கிறேன். அந்த சஹாபாக்களுக்கு முன்னால நான் மறுமையை போய் நிற்கிறதுக்கு எந்த தகுதி எனக்கு இருக்குது? அந்த சஹாபாக்கள் அந்த இந்த உயிரை கொடுத்தாங்க தீனுக்காக வேண்டி. எதுக்கு? அந்த மறுமையில வெற்றி அடைந்து கொள்ளணுன்றதுக்காக, இந்த தீன் மேல கொள்ளணுன்றதுக்காக. நானும் நீங்களும் மறுமையில வெற்றி அடையணும்ன்றத வாயால பேசிக் கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில வெறுமனே எனக்கு வழிகாட்டியாக வந்த அந்த குர்ஆனை நான் பார்க்கறதுக்கு தயார் இல்லைண்டா நானும் நீங்களும் எந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு தியாகம் செஞ்சுக்கிறோம்? என் நேரத்தை எந்த அளவுக்கு நான் தியாகம் செஞ்சுக்கிறேன்? நபி ஹதீஸ்களை எந்த அளவுக்கு எனக்கு தெரியும்? என் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நபி மொழிகள் அழகா ஈக்குது, சுன்னா ஈக்குது தெளிவான முறையில எந்த அளவு எனக்கு அதை பற்றி அறிவிக்கிறேன். அதுக்காக வேண்டி எவ்வளவு நேரத்தை நான் ஒதுக்கிக்கிறேன், அதுக்காக வேண்டி என்ன நேரத்தை எந்த அளவுக்கு நான் தியாகம் செஞ்சுக்கிறேன். இது எங்களுடைய வாழ்க்கையில வரும். சஹாபாக்களுடைய சம்பவங்களை வெறுமனை பார்த்து கொண்டு போறதில்ல, அவர்களுடைய தியாகத்துக்கு முன்னால எந்த தியாகம் எந்த அளவு சொல்றதை நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அதே போல நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம். என் வாழ்க்கையில ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் இந்த குர்ஆனுக்காக நான் ஒதுக்குறேன்? வாழ்க்கையில ஒரு நாள்ல 24 மணி தியாகத்துல எவ்வளவு நேரம், ஒரு அரவர், ஒரு 10 minutes ஒதுக்கி எந்த வழிகாட்டி எந்த வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்த அந்த குர்ஆனை பார்த்து அதுல அழுது அல்லாஹ் எனக்கு சொல்லக்கூடிய அவருடைய எச்சரிக்கைகளை என்னுடைய கண்களால பார்த்து நான் கண்ணீர் விட்டிக்கிறேன். என்ன பார்த்து அல்லாஹ் சொல்ற மாதிரி அதனுடைய விஷயங்கள் வரும், அதை பார்த்து என்னுடைய கண்கள்ல கண்ணீர் வடிஞ்சுக்கிறா. அந்த சஹாபாக்கள தியாகங்களை பேசுற நாங்க இந்த விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த விஷயங்களுக்காக எங்களுடைய நேரங்களை தியாகம் செய்யணும். அதே போல முக்கியமான ஒரு விஷயம் தான் எங்களோட வாழ்க்கையில இந்த மார்க்கத்தை அறிஞ்சு கொள்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏண்டா இந்த நாட்டில் வாழக்கூடிய நானும் நீங்களும் வாழ்ற இந்த சூழல் மிகவும் ஒரு பாவம் நிறைந்த ஒரு சூழலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் வளர்த்துக்கிட்டு போறோம். இந்த சூழல்ல தான் எங்களுடைய குழந்தைகள் வளர போகுதோ அந்த குழந்தைகளுக்கு சரியான மார்க்கத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னை உங்களுடைய கடமை அமைந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இன்னும் ஒரு 5-10 வருடங்கள் போனா எங்கள் ஈக்கக்கூடியவர்கள குழந்தைகள் பெரிய குழந்தைகள் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு சரியான நேரான வழி கொடுக்கப்படலண்டா அவர்கள் வழி தவறி போயிடுவாங்கண்டா அதை எந்த ஒரு பேரண்ட்ஸும் இந்த சபையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பேரண்ட்ஸும் அதை தாங்கிக் கொள்ள மாட்டோம். நிச்சயமாக அதை நாங்கள் யாரும் தாங்கிக் கொள்ள மாட்டோம். அதனால அந்த குழந்தைகளுக்கு சரியான அறிவு கொடுக்க வேண்டும் என்றா எங்களுக்கு அந்த அறிவு தெரிஞ்சுக்கணும். அந்த குர்ஆனை பற்றிய அறிவு, அந்த ஹதீஸை பற்றிய அறிவு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக எங்களுடைய நேரங்களை நாங்கள் ஒதுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதுக்காக நான் எவ்வளவு நேரங்கள் ஒதுக்கிக்கிறேன் சொல்றது நானும் நீங்களும் சிந்திச்சு பார்க்கணும். ஏண்டா இந்த சமூகத்துல வாழ்றது ஒரு கஷ்டமான நிலைமை, வெளியிடக்கூடிய சூழல். அதுல ஒரு குழந்தைக்கு தக்குவாவை அல்லாஹ்வை பத்தி இறையச்சத்தை சரியாக கொடுக்க முடியுமா இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை அந்த பாவங்களில் இருந்து தவிர்த்து கொள்றதுக்கு காரணமாகி. ஏன்னு சொன்னா எங்களோட குடும்பத்துடைய சூழல்களும் அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய குடும்பங்களோட சூழல் இருந்த நிலைமையில இல்லை. அதனால நானும் நீங்களும் அதுக்காக வேண்டி தியாகம் செய்யணும். இன்றைக்கு இன்னும் டூ லேட் ஆகல, நாங்க உறுதி ஒன்று எடுக்கணும். என் வாழ்க்கையில இந்த குர்ஆன ஹதீஸ் அறிஞ்சு விடுறதுக்காக நான் தியாகம் செய்வேன். என் வாழ்க்கையில ஒரு நாள்ல என்ன வேலை செய்யக்கூடிய நேரங்கள் போக என்னுடைய நேரத்துல ஒரு கிழமையில 1 hour 2 hour 3 hour நான் ஒதுக்குவேன் இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வேண்டி சொல்றது எங்கள் ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலே வரணும். அதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு உறுதி எடுக்கணும். அதனால நாங்கள் பார்க்கையிலும் ஒவ்வொரு கிழமையும் எங்களுக்கு தெரியும் அழகான முறையில குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அது யாரும் மறுக்க இயலாது. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக அந்த ப்ரோக்ராம்
நடக்குதுன்னு சொல்லி